யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது 1961ஆம் ஆண்டில் மக்கள் திலகத்திற்கு வெளிவந்த படங்கள் மொத்தம் 5 படங்களில் முதலில் வெளிவந்தது ஜூபிட்டர் ஆர்ட் பிக்சர்ஸ் அரசியலங்குமரி ஜனவரி 1ஆம் தேதியே வெளியாகிவிட்டது. அதற்கு பிறகு அரசியலங்குமரி, அதுக்கு பிறகு வந்த படங்கள் திருடாதே மார்ச் 23 வந்துச்சு. அப்புறம் சபாஷ் மாப்பிள்ளை ஜூலையில் வந்துச்சு, ஜூலை 14. அப்புறம் நல்லவன் உள்ளவன் ஆகஸ்ட் 31, நவம்பர் 7 தாய் சொல்லை தட்டாதே. இவற்றில் நல்ல ஒரு பிளாக் பஸ்டர்னால் திருடாதே தான். திருடாதே கிட்டத்தட்ட 40 திரையரங்குக்கும் மேலாக முதல் ரவுண்டிலும் தொடர்ந்து வந்த ரவுண்டுகளிலும் ஓடிக்கொண்டே இருந்தது அந்த படம். 2வது ஆண்டில் புத்தம் புது காப்பி போட்டாங்கன்னா பாருங்களேன், அது எவ்வளோ ஓடி இருக்கும்னு. திருடாதே ஒரு மகத்தான வெற்றி படம். மார்ச் 23ஆம் தேதி வந்தது. அதை ஒட்டி தான் மார்ச் 16 16 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாவம் மன்னிப்பு, சிவாஜி கணேசன் படம். அது 12 தேட்டரில் 100 நாள் ஓட்டினாங்க. 12 தேட்டரில் 100 நாள் ஓடின படம் அது வெள்ளி விழாவும் சாந்தி தேட்டரில் ஒரே தேட்டரில் போட்டு அவர் சொந்த தேட்டரில் அவரே வச்சு ஓட்டினார். ஓட்டி கிட்டத்தட்ட 177 நாள் ஓட்டிட்டார். ஆனாலும் படத்துக்கு வசூல் அவ்வளோ சிறப்பாக கிடையாது. எந்த சிவாஜி கணேசன் படமாவது 100 நாள் 200 நாள் ஓட்டுறாங்கன்னா அதில் வசூல் விளம்பரம் போடுவாங்களான்னு பாருங்கள், போடவே மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது 100 நாள் ஓடணும், அவ்வளோதான். 100 நாள் ஓட்டி கொண்டு விட்டு போயிடுவாங்க, வசூல் போடவே மாட்டாங்க. ஆனால் எம்ஜிஆர் படத்துக்கு உடனே வசூலை போட்டுருவாங்க. 50 நாள் ஓடினாலும் வசூலை போட்டுருவாங்க. காரணம் அபரிமிதமான வசூலாக இருக்கும் 50 நாள் ஓடினாலும். அதே மாதிரி தான் திருடாதே திருநெல்வேலி பார்வதியில் போட்டாங்க. 4 வார வசூலை போட்டாங்க. நாடோடி மன்னனுக்கு பிறகு வசூலில் சாதனை செய்த படம் திருடாதே அப்படின்னு போட்டாங்க. இதே மாதிரி பேசும் படத்தில் ஒரு கேள்வி பதிலில் பாவம் மன்னிப்பு, திருடாதே எது மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தார். அதற்கு அந்த பேசும் படம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தரத்தில் பாவம் மன்னிப்பு, வசூலில் திருடாதே அப்படின்னாங்க. இவ்வளோத்துக்கும் திருடாதே 9 தேட்டரில் 100 நாள், தமிழ்நாட்டில் 7 தான், இலங்கையில் 2. ஆனால் 12 தேட்டரில் ஓட்ட முடிஞ்ச பாவம் மன்னிப்பால் வசூல் சொல்ல முடியல, வெளியே சொல்ல முடியாது. அதுதான் மக்கள் 1961 அது மட்டும் இல்லை, தாய் சொல்லை தட்டாதையும் சரியான வசூல். 133 நாள் வரைக்கும் அதிகபட்சமாக ஓடின படம் தாய் சொல்லை தட்டாதே. திருடாதையும் 133 நாள் வரைக்கும் ஓடிச்சு மதுரையில். அப்புறம் பார்த்திங்கன்னா அரசியலங்குமரி சென்னையில் அதிகபட்சமாக 12 வாரம் 84 நாள் ஓடிச்சு. அதுதான் தமிழ்நாட்டிலையும் அதான் அதிகம் அரசியலங்குமரி. சபாஷ் மாப்பிள்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் 50 நாள், மற்ற ஊர்களில் 70 நாள் வரைக்கும் ஓடிச்சு சபாஷ் மாப்பிள்ளை. நல்லவன் வாழ்வான் சென்னையில் 70 நாள், மற்ற ஊர்களில் 84 நாள், 84 டேஸ் வரைக்கும் ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாய் சொல்லை தட்டாதே 8 தேட்டரில் 100 நாள். சென்னையில் மட்டும், மற்ற தமிழ்நாட்டில் 7 தேட்டர், மற்ற இலங்கையில் 1 தேட்டர் சேர்த்தா 8 தேட்டர். 8 தேட்டர் 100 நாள். அதிகபட்சமாக மதுரையில் 133 நாள். மற்ற ஊர்களில் அதான் அதிகபட்சம் மதுரையில் தான் ஓடிச்சு. மெட்ராஸில் 105 நாள் தான் ஓடிச்சு. திருடாதையும் மெட்ராஸில் 105 நாள் தான் ஓடிச்சு. ஆக மொத்தத்தில் அந்த ஆண்டு 5 திரைப்படங்களில் 2 திரைப்படம் பிளாக் பஸ்டர். அதாவது திருடாதே, தாய் சொல்லை தட்டாதே, இந்த 2 படமும் பிளாக் பஸ்டர். மற்ற படங்கள்லாம் ஓரளவு சுமாராக ஓடின படங்கள் தான், ஓடின படங்கள். ஆனால் முதலுக்கு மோசம் கிடையாது. எந்த படமும் எம்ஜிஆர் படம் முதலுக்கு மோசமே கிடையாது. தாய் சொல்லை தட்டாதே வெளிவந்தது 1961 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி. தீபாவளிக்கு வந்த படம் தாய் சொல்லை தட்டாதே. தீபாவளிக்கு தாய் சொல்லை தட்டாதே கூட வந்த படம் என்ன தெரியுமா? கூட வந்த படம் கப்பலோட்டிய தமிழன், பிஆர் பந்துலுவோட படம். கப்பலோட்டிய தமிழன் கிட்டத்தட்ட அது பாவம் பிஆர் பந்துலு. அவர் சொல்லியிருந்தார், 7 லட்ச ரூபா எனக்கு காணும் அப்படின்னு. 7 லட்ச ரூபா லாஸாம் அந்த படத்தில், கப்பலோட்டிய தமிழனில். இதுவே கலரில் எடுத்திருந்தான்னு வைங்க, கட்ட போன மாதிரி கலரில் எடுத்திருந்தாருன்னா ஏகப்பட்ட லாஸாக இருக்கும். ஆனால் படம் நல்ல படம் தான், படத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. படம் நல்ல படம் தான். வரி விலக்கு வேறு கொடுத்தாங்க. வரி விலக்கும் வாங்கிக்கிட்டு அந்த படம் வெற்றி பெற முடியவில்லை. அது காரணம் என்னன்னு நமக்கும் தெரியல, பாவம். 1961 பொறுத்தவரை சிவாஜி கணேசனுக்கு 3 படங்கள் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. 3 படங்களில் பாகப்பிரிவினை 1, பாகப்பிரிவினை கிடையாது, பாவ மன்னிப்பு 1,
பாசமலர் ஒன்று, பாலும் பழமும் 3மே பீம்சிங் டைரக்ஷனில் வந்த படம். பீம்சிங் இல்லைன்னா சிவாஜி கணேசனுக்கு பாதி படம் வெற்றி படமாக ஆகிருக்காது. பீம்சிங் வந்து ஒரு 7-8 படங்கள் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு அவரோட எடுத்த படங்கள். அதே மாதிரி பந்துலு படங்கள் ஒன்று, பந்துலு ஒன்று, நாகராஜன், ஏபி நாகராஜன், இவங்க தான் அவருக்கு முதுகெலும்பு. அவங்களுடைய திறமையினால் இவர் வண்டி ஓட்டிகிட்டு வந்தார். ஆனால் எம்ஜிஆருக்கு யாரும் கிடையாது, அவர் தான். யார் தயாரிப்பாளங்கிற இதுவும் கிடையாது, யார் இதுவும் கிடையாது, இவர் தான் எல்லாமே. இவர் நடித்தா போதும் படம் ஓடும். அதுதான் ஸ்டார் வேல்யூங்கிறது. அதனால தான் அவருடைய சம்பளம் வந்து பல மடங்கு இருந்துச்சு. 1960 பாக்தாத் திருடன்லேயே அவர் வாங்கின சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 2.5 லட்சமா. அந்த நேரத்தில் சிவாஜி கணேசன் வாங்கினது 50,000த்துக்குள்ளே தான், 50,000 அந்த ரேஞ்சில் தான் வாங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் 1 லட்சம் வாங்கும்போது இவர் 8 லட்சம் 10 லட்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டார் எம்ஜிஆர். ஆக இவ்வளவு ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடியவர்கிட்ட வந்து இவங்க ஒரு படத்தை வச்சுக்கிட்டு 100 நாள் ஓடிச்சு, இது வசூல் அதிகம் ஆகுது. சிரிப்பாக இருக்குது. இது வசூல் அதிகம்னு சொல்ல மாட்டாங்க, 100 நாள் ஓடிச்சு அதான் வெற்றி படம் அப்படிம்பாங்க. ஏன் ஒரு 7-8 தேட்டரில் 100 நாள் ஓடினா அது வெற்றி படம் ஆயிருமா? மற்ற தேட்டர்லாம் ஓட வேண்டாமா? எம்ஜிஆர் படம்லாம் 40-50 தேட்டரில் 50 நாள் ஓடுமே. ஒன்றா தானே வரும், வசூல் வரும், ஒவ்வொரு ஊர்லேயும் வரும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நிற்காமல் ஓடும். இது தாய் சொல்ல தட்டாதே ஆரம்பத்தில் வந்து தேவர் எல்லோரும் இருக்காங்க, ஜெமினி கணேசன் வந்திருந்தார். இது பாட்டு அருமையான பாட்டு. சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாயின்னு வரும் இந்த பாட்டு. இந்த பாட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரும்போது தான் தேவரை சந்திக்கிறார் எம்ஜிஆர். தேவரை சந்தித்து இந்த பாட்டை கேட்ட உடனே இந்த படத்தில் நானே நடிக்கிறேன்ட்டார் எம்ஜிஆர். அவருக்கு அந்த பாட்டு அவ்வளோ பிடிச்சி போச்சு. அவ்வளோ அந்த படத்தில் உள்ள பாடல்களும் எல்லாமே நல்லாயிருக்கும், காட்சிகளும் விறுவிறுப்பாக இருக்கும். அந்த படம் துப்பறிகிற படம் நல்லா விறுவிறுப்பாக இருக்கும். துப்பறியும் கேரக்டருக்கு எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் கிடையாது. அந்த நேரத்தில் வேறு யாராவது நடித்தாலும் நல்லாயிருக்கும், நல்லா இருக்காது. அதனால் மக்கள் திலகத்தின் படங்கள் வந்து எல்லாமே வெற்றி படங்களாக அமைஞ்சது. அந்த நேரத்தில் முதல்ல அந்த சமூக படம் திருடாதே, அது வரைக்கும் சரித்திர படத்தில் நடிச்சுட்டு இருந்த எம்ஜிஆர் முதல்ல சமூக படத்தில் ஹிட் அடித்தார் திருடாதே. அதுவும் பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கர ஹிட்டு. அதை அடித்த உடனே அடுத்த தாய் சொல்ல தட்டாதையும் ஹிட்டு. சமூக படங்களில் தான் கிங்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆருடைய வெற்றியை பார்த்து மலைச்சி போய் அடுத்தடுத்த வருஷங்களில் எம்ஜிஆரை புக் பண்ண வந்துட்டாங்க. உலகிலேயே எம்ஜிஆர் ஒருத்தர் தான் அவர் படங்கள் வந்து தோல்வியே அடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையில் வந்த செய்தி. அதே மாதிரி எம்ஜிஆருடைய திறமை யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம கண்ணதாசன் சொல்லியிருந்தார். அவரும் விளக்கம் கொடுத்துருந்தார், எம்ஜிஆருடைய திறமை யாருக்குமே கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி நன்கொடை அதிகமாக செய்கிறது எம்ஜிஆர் தான். அவர் படம் வந்து பல மடங்கு வந்து அவர் சம்பளம் வாங்குறாரு. அதுவும் இந்த படத்துக்கு, அது என்ன படம், பாக்தாத் திருடனுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாங்கினாராம் அந்த நேரத்தில், 1960. இது அதுக்கப்புறம் வந்த படம். வசூல் சக்கரவர்த்தி யார் அப்படிங்கிற கேள்விக்கு பேசும் படம் சொன்ன பதில் பாருங்க, மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஒரு ஆள் வந்து நம்ம என்ன பதிவு போட்டாலும் உடனே ஓடி வந்து இது வெற்றி படம், 1962 தான் வெற்றி படம், அந்த மாதிரி அலறுவான். வந்து நடுராத்திரியில் ஆந்த அலறின மாதிரி வந்து அலறிக்கிட்டு இருக்கான், இதுதான் வெற்றி படம் அப்படின்னு. கிணத்து தவளை ஒன்றும் தெரியாது. இந்த பாருங்க, ஸ்ரீவல்லின்னு ஒரு படம், கலரில் வந்த படம், 1961 ஜூலை 1. இது கூட எல்லாம் உனக்காகன்னு ஒரு படம் வந்துச்சு, ஜூலை 1 தான் அதுவும் வந்துச்சு. 2 படங்களும் சேர்ந்து கூட மொத்தத்தில் 50 நாள் ஓடி இருக்காது. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு டப்பா படங்கள் ரெண்டும். இதெல்லாம் ப்ரொடியூசர் என்ன ஆனாருன்னே தெரியாது, ப்ரொடியூசர் அந்த அளவுக்கு வந்து இவங்க படம் இந்த 2 படமும் சேர்ந்து வந்ததை சொல்லவே மாட்டாங்க. சேர்ந்து வந்து இது தோல்வி அடைஞ்சதில் அதை சொல்ல மாட்டான். எங்கேயாவது இருமலர்கள் ஓட்டி வரையில் ஓடிச்சு, அதை இழுத்து தான் ஓட்டினோடனே அதை பெருசாக பேசுவாங்க. இந்த புனர்ஜென்மம் தயாரிப்பாளர் என்ன ஆனாருன்னே தெரில. அவர் ஏதோ ஒரு பத்திரிகையில் கூட போட்டிருந்தாங்க, பஸ் ஸ்டாண்டில் ஏதோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு. இந்த மாதிரி இவர் படங்களை எடுத்து அவன் வந்து வாழ்க்கையை இழந்து ஓடிருக்கான். அதனால தான் அவரால் வந்து 60 வயசுக்கு பிறகு நடிக்கவே முடியலை. 60 வயசுக்கு பிறகு அவர் நடிக்கிற படங்கள் வந்து யாருமே தயாரிப்பாளர்கள் இல்லாமலே போயிட்டாங்க. அவ்வளோ பேரும் சுத்தமாக சப்சைடாக காலி பண்ணிட்டார் அப்படி தான் சொல்லணும். மருத நாட்டு வீரன் இதுவும் அப்படி தான். நம்ம ஜமுனா நடிச்சிருப்பாங்க. பாட்டுகள்லாம் விழியலை மேலே, அந்த பாட்டுலாம் அருமையான பாட்டு, நல்ல பாட்டு தான். ஆனால் படம் ஓடலை. பாசமலர் கூட 8 தேட்டரில் தான் 100 ஓட்ட முடிஞ்சுது. சித்ராவில் போட்டு ஓட்டிட்டாங்க. ஆனால் சித்ராவில் வசூல் என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க எங்கேயுமே அவங்க வசூல். ஆனால் ஒரே ஒரு இடம் சொன்னாங்கப்பா, இந்த பட்டிக்காடா பட்டணமாக மட்டும் 6வது வார விளம்பரத்தில் வசூலை போட்டு விட்டாங்க. நான் அதை எடுத்து போட்டு ரிக்ஷாக்காரோட கம்பேர் பண்ணேன். அதில் பாதி வசூல் கூட வரல. கடைசியில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க ரிக்ஷாக்காரனோட.
ஆக ஒரு படத்துக்கு தான் வசூல் என்ன தைரியத்தில் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு தேட்டரில் மட்டும் மதுரையில் மட்டும் வசூல் கூட இருந்துச்சு. அந்த மதுரை மண்ணின் கதைன்னொன்னே அது வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு. அந்த அந்த ஊர்லலாம் ஓடுச்சு. ஆனால் இந்த கப்பலுட்டி தமிழெல்லாம் ஹெவி லாஸுங்க பாவம். அதுக்கப்புறமும் அடி வாங்கினார், நிறைய படங்கள் அடி வாங்கினார். கர்ணனில் தான் மரண அடி வாங்கி கடைசியில் மக்கள் திலகத்தோடு ஐக்கியமாகி 1000ல் ஒருவன், ரகசிய போலீஸ்னு படங்களை எடுத்து அவர் வந்து இருக்கிற கடனெல்லாம் அடைச்சி நிம்மதியாக இருந்தார். அவர் பிஆர் பந்துலு. சரி நேயர்களே, நாம் இனி அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.